சென்னையில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. லோக்சபா தேர்தல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய இலக்கு 2026 சட்டசபை தேர்தல் தான். அதில்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என சொன்னதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதிமுகவினர் எதிர்ப்பார்கள் என்பது தெரிந்துதான் அவ்வாறு பேசினேன். ஒடிசாவில் IAS அதிகாரியாக பணியாற்றி அரசியல்வாதியாக மாறியிருக்கும் VK பாண்டியன் பற்றி பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு எழுந்தது. தமிழர் பற்றி எப்படி விமர்சிக்கலாம் என இங்குள்ளவர்களை தூண்டிவிடும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் உள்பட திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் விமர்சித்து வந்தனர். அந்த சமயத்தில்தான் ஜெயலலிதாவை சிறந்த இந்துத்துவா தலைவர் என சொன்னேன். தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் பார்வையும் இந்த விஷயம் மீது திரும்பியது. VK பாண்டியன் குறித்து சர்ச்சை திசை திருப்பி விடப்பட்டது. அப்படியே அடங்கி போனது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பாஜகவினர் அணுக வேண்டியுள்ளது. ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவா தலைவர்தான். அதிமுகவினருக்கு இதில் சந்தேகம் இருந்தால் 1995 இந்துத்துவா பற்றி சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என அண்ணாமலை பேசியதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் இந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா, இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்தில் இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? இந்துத்துவானா ஒரு மதமா? இந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்குறாங்க 1995. அதை ADMK இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில் 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா. இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்கிறேன், அனைவரையும் அரவணைப்பது தான் இந்துத்துவா. இதை டீஸ்டா சீட்டில்வாட் அந்த NGO, ஃபேமஸ் NGO அம்மா இதை ரிவ்யூக்கு போகிறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் இந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணியிருக்கீங்க, அது இந்துத்துவா உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தப்பு, அதனால் இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்கள் ஆராயணும்னு சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டார். இன்னைக்கு இந்தியாவில் 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவாவை பற்றி, அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சு தான் நான் பேச முடியும். இந்துத்துவா என்னை பொறுத்தே. ஆனால் உங்க இந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைக்கும்?